வணக்கம். வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். கடன் வாங்குவது ஒரு அசிங்கமான விஷயம், கேவலமான விஷயம் அப்படின்ற காலங்கள் மாறி இன்றைய கார்ப்பரேட் உலகத்துல எல்லாத்துக்கும் கடன், தொட்டதுக்கெல்லாம் கடன் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்ப நமக்கு ஆக்சுவலா ஒருத்தர்கிட்ட பணம் கேட்கும் போது அந்த பணத்தோட வேல்யூவே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அந்த பணம் இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல போன் பண்ணி உங்களுக்கு கார் லோன் வேணுமா, ஹவுசிங் லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா அப்படின்னு வெரைட்டியா புது புது லோன், கடன். இது போக நீங்க டூரிஸ்ட் போகணும், டூர் போனோம்னா கடன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா கடன், பர்னிச்சர் வாங்கணும்னா கடன், ஈவன் ஃபெர்டிலிட்டி, குழந்தை செயற்கையா எடுத்துக்கிறாங்களே அதுக்கு கடன், எல்லாத்துக்குமே கடன். இந்த கிரெடிட் மார்க்கெட் எப்படி நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது பூராமே ஃபாரின்ல உள்ள அவங்க பயன்படுத்தக்கூடிய மெத்தட். அவங்க எல்லாத்தையுமே கிரெடிட்ல வாங்கிட்டு அவங்க லைஃப். அதே வைஸ் வெர்சா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கடன்ல எதுவுமே வாங்க முடியாது. நம்மளோட முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்காம இருப்பாங்க. ஓகே, இப்ப கடன் வாங்காம எப்படி வீடு கட்டுறது இல்ல வீடு வாங்குறது அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீட்டு கடன் பத்தி பேசின வீடியோல ஸ்லைட்டா சொல்லியிருந்தோம். அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஓகே, அதனாலதான் இதை பத்தி சொல்றேன். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, வீடு வாங்குறது அப்படின்னாவே அதுக்கு ஃபண்டிங் கண்டிப்பா தேவை. அந்த ஃபண்டிங் நம்ம த்ரூ பேங்க் மூலியமாவோ ஒரு என்பிஎஃப்சி மூலியமாவோ நம்ம அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு முறைதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. ஓகே, அப்ப இது தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கு. நீங்க கடன் வாங்க சொல்லி உங்களை யாரும் கம்பல் பண்ண முடியாது. நீங்க கடன் வாங்கித்தான் ஆகணும். கடன் வாங்குறதுக்கான ஆஃபர் அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாம இருந்துக்கிறதும் உங்களோட விஷயம். ஓகே, இப்படி வரைஞ்சி கூப்பிட்டு உங்களுக்கு ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறாருன்னா அங்க ஏதோ சம்திங் இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்படின்ற பட்சத்துலதான் அவங்க ஏன்னா பெனிஃபிட் இல்லாம யாருமே நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்ப கடன் வாங்காம போறதோட கடன் வாங்குறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது. கடன் வாங்குறதுனால நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்ல ஒரு கம்பெனில சேலரிடா இருந்தீங்கன்னா நீங்க ஐடி அசஸியா இருக்கும் பட்சத்துல நீங்க வீட்டு கடனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பெர்சன்டேஜ், அதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் வரைக்கும் நீங்க ஒரு டோட்டல் இதுல கழிச்சுக்கலாம், அதாவது ரிபேட்டா கழிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அந்த மாதிரி ஜாப்ல இருக்கவங்களுக்கு அது பயன்படும். அதே மாதிரி பிசினஸ் பண்றீங்க, இன்கம் டேக்ஸ் அசஸியா இருக்கீங்க, உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்க இந்த ஹவுசிங்கான இன்ட்ரெஸ்ட் லெட்டர்ஸ் வாங்கி அதை அட்டாச் பண்ணி நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதை உங்களோட இன்கம்ல நீங்க ஒரு ரிபேட்டா நீங்க கொண்டு வரலாம். இது எல்லாமே லோன் வாங்குறதுனால இருக்க நன்மைகள். அதே நேரத்துல நீங்க லோன் வாங்கி இருக்க இடத்துல உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு நீங்க ஃபர்தரா கட்ட வேண்டிய அமௌண்ட் கட்ட வேண்டியது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்டா ஆப்ட் பண்ணிருக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸை போட முடியாது. ஏதோ ஒரு இன்சூரன்ஸை போட்டு விட்டுட்டு அவங்க பிடிச்சிருவாங்க மார்க்கெட்டிங்ல. சப்போஸ் அந்த நபர், இது நான் சொல்ற விஷயம், கொரோனால எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் அந்த மாதிரி இறந்து போனார். ஓவர் வெயிட்ல அவரு கொரோனா இறந்து போனவர். அவர் ஓவர் வெயிட்ல இருக்கான்றனால அவர் லோன் வாங்குற நேரத்துல இன்சூரன்ஸ் பண்ணாம உங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு, அதாவது என்ன அந்த பேரு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு பாலிசி, அதாவது பணம் கட்டி அவர் ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்தா தான் அவருக்கு பணம் கிடைக்குன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண கிரெடிட் கார்டுலாம் எதுவுமே பணம் கட்ட வேண்டியது இல்லட்டாங்க. அவர் இறந்த உடனே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த ஹவுசிங் லோன் மட்டும் அவருக்கு இன்சூரன்ஸ்ல இது கவர் ஆகல, அதனால நீங்க லோனை கட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs வரைக்கும் அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அவங்களால முடிஞ்சனால அவங்க அதை பண்ணிட்டாங்க. இப்போ முடியாத ஆட்கள் இருக்காங்க, என்ன செய்வாங்க? அதனால அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே பார்க்கணும். இது எல்லாமே கடன் வாங்குறதுல உள்ள விஷயங்கள். செகண்ட், நீங்க வாங்கக்கூடிய கடன் நீங்க ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்லயோ ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி எதுல வாங்கினீங்கனாலும் அது ஒரு பப்ளிக் ஃபண்ட். மக்கள்கிட்ட இருந்து அவங்க டெபாசிட்டா கலெக்ட் பண்ண பணத்தை உங்களுக்கு லோனா கொடுத்து அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு பூரா அவங்களோட நடைமுறை செலவு எல்லாத்தையும் பார்த்து அந்த டெபாசிட் பண்ண டெபாசிட்டருக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இதுதான் இதுல உள்ள சிஸ்டம். அப்ப பணத்தை வாங்கி லோன் கட்ட முடியாம பார்த்துக்கிட்டா சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும்.
அதனாலதான் பேங்க் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இது பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு வீடியோ வெளியில போனதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் பேசுறாங்க, பேங்க் எல்லாம் பார்த்தா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. நம்ம எதிர்பார்க்கறதோட பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போல இருக்கு. சரி, அதை பத்தின டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில்ஸ். ஓகே, அதனால இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம கடனுக்குள்ள போவோம். கடன் வாங்குற பட்சத்துல அது என்ன இருந்தாலும் கடன்ற பேரை நம்ம திருப்பி கட்டித்தான் ஆகணும். அதுல எந்த விதமான என்னால கட்ட முடியாது, வைக்க முடியாது, நான் தெரியாம வச்சேன்னா சொல்லவே முடியாது, கட்டிட்டுதான் ஆகணும். அதே நேரம் கடன் வாங்காம எப்படி வீடு வாங்குறது அப்படின்றது முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதேதான். பழைய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏலச்சீட்டுன்னு ஒண்ணு போடுவாங்க, பாத்துட்டீங்களா? சீட்டு கம்பெனியில அந்த ஏலச்சீட்டுன்னு ஒண்ணு போடுவாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் அப்படி ஒரு ஏலச்சீட்டு. அந்த ஏலச்சீட்டு ஒரு சப்போஸ் 30 லட்சம் ரூபாய் வேணும்னு வாங்கிங்களேன், ஒரு 3 ஏலச்சீட்டை போடுவாங்க. 3 ஏலச்சீட்டை போட்டு ஒரு வருஷம் அதுக்கு 3 ஏலச்சீட்டுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு அது எப்படி கட்டணுமோ அந்த மாதிரியான இருக்குல்ல, ஒரு வருஷம் கட்டுவாங்க. இவங்க கையிலையும் கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க. அந்த ஏலச்சீட்டுகளை எடுத்து வீடு வாங்கினவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வீடு வாங்கி அதுவும் நீங்க லோன் மாதிரி தான், லோன் நீங்க மாத்தா அது கட்டணும். லோன்ல உள்ள அளவுக்கான கெடுபிடிகள் அதெல்லாம் இருக்காது. லோன்ல உங்களுக்கு எப்ப டிஃபால்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் மீட்டர் போட்ட மாதிரி உங்களுக்கு பணம் ஓடிக்கிட்டே இருக்கும். வட்டி போடும், அவங்க போன் பண்ற காலுக்கு, அவங்க அனுப்புற லெட்டருக்கு, அவங்க கார் போட்டு உங்களை தேடிட்டு வர்றது எல்லாத்துக்கும் போட்டு ஸ்பீட்ல போகும். அதுக்கப்புறம் பணம் கரெக்டா கட்டுற வரைக்கும் தான் நீங்க பேங்க்கு நல்ல கஸ்டமர். பணத்தை நீங்க கட்டலன்னா பேங்குக்கு தேவையில்லாத கஸ்டமர். உங்ககிட்ட என்னென்னலாம் சார்ஜஸை போட்டு வாங்கணுமோ எல்லாத்தையும். அதனால இதே இந்த ஏலச்சீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான கெடுபிடிகள் இருக்காது, நடைமுறையில இல்லை. அவங்களும் ஏதோ சின்ன மினிமம் ஃபைன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஓரளவுக்கு இதோட பேங்கிங்கோட பார்க்கும்போது அந்த எல்லாமே கம்மியாக தான் இருக்கு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். மேபி இது தப்பா கூட இருக்கலாம். ஓகே, இது போக இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு 50 லட்ச ரூபாய் லோன் வாங்குறோம்னு வைங்க, ஒரு வீடுல நம்ம குடியிருக்க போறோம். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி அதுல குடியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 இயர்ஸ் டெனர் போட்டோம்னா ஒரு 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும் வைங்க. மாசத்துக்கு ஒரு 50,000 ஒரு 45,000 ஏதோ ஒண்ணு கட்டுற மாதிரி வருது. நம்ம அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு 50,000 வச்சுப்போம். 50,000 ரூபாய் மாசம் கட்டணும். லோனை வாங்கிட்டோம், வீடை வாங்கிட்டோம், வீட்டுல குடியிருக்கோம், மாசம் லோனுக்கு 50,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். ஓகே. Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. சேம் வீட்டுல குடியிருக்கோம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வாடகை வீட்டுல ஒரு 20,000 15,000க்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா பேலன்ஸ் 50,000 ரூபாய் கட்டும் போது எவ்வளவு மாசம்? ஒரு 35,000 ஒரு 30,000. இதுல மியூச்சுவல் ஃபண்ட்லயே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க எதுலையாவது உங்களுக்கு எதுல சேர்க்கறதுக்கு விருப்பம் இருக்கோ அதுல சேர்க்கலாம். சேர்த்து அதை மாசம் திருப்பி, அதாவது ஒரு இதுல கார்பஸ் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் போற மாதிரி பண்ணலாம். கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். கோல்டு காயின்ஸ் நீங்க ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ஒரு 4 காயின் 5 காயின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க திருப்பி எப்ப தேவையோ அப்ப நீங்க அதை சேல் பண்ணிட்டு அந்த பணத்தை நீங்க ப்ளேஸ் பண்ணலாம். ஜுவல்ஸா வாங்கக்கூடாது. ஜுவல்ஸா வாங்கினா மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், அது இது சொல்லி போட்டு அதை தள்ளிடுவாங்க. நீங்க விற்க போகும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு கழிச்சிருவாங்க. காயின்ஸ்னா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஓகே, அதனால நீங்க காயின்ஸ் வாங்கி அந்த மாதிரி பண்ணலாம். சின்ன இடங்கள் வாங்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன இடம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க. ஒரு 4 இடத்துல 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா அந்த இடம் நீங்க வீடு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கட்டுறீங்கன்னு வைங்க. 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது அட்லீஸ்ட் ஒரு 8 லட்சமாவது இருக்கலாம். இல்லை ஒரு 10 லட்சம் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு இந்த இதுல உங்களுக்கு ஒரு பணம் கொஞ்சம் கிடைக்கும். இது மாதிரி நீங்க இடத்துல இன்வெஸ்ட் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை பிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல கொஞ்சம் பணம் எடுத்துக்கலாம்.
ரூபாய்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கார்பஸ் அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த சின்ன இடம் வாங்கி போட்டது சேல் பண்ணுறது, கோல்டு காயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஏலச்சீட்டு, இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய வீடு ஒரு 5 வருஷம் தள்ளி போகலாம். ஆனால் 5 வருஷம் கழித்து நீங்கள் வாங்குறது வந்து உங்களோட ஓன் ஃபண்டில் வாங்குற மாதிரி. இதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங். இது நான் ஒரு இன்ஜினியர், எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொன்னார்னா அவர் இன்னும் உங்களுக்கு டீப்பாக நல்லா புரிகிற மாதிரி சொல்லுவார். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம பழைய காலத்தில் வீடு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்னோட இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னா, நான் சின்னதாக 4 வீடு 5 வீடு கட்டி அந்த வீடை பூராத்தையும் விற்று, அதாவது ஒவ்வொன்றா விற்று நான் பெருசாக ஒரு வீடு கட்டினேன். எடுத்த உடனே டபால்னு பெருசாக நான் இன்னைக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 3 கார் பார்க்கிங், 5 மாஸ்டர் பெட்ரூம் இப்படிலாம் உள்ள வீடு. இந்த வீடை வந்து நான் உடனே கட்டிட முடியல. நான் 2018 அந்த வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆனேன். ஆனால் 1998 இருந்து நான் வீடு ஒவ்வொரு வீடாக கட்டி வச்சு அதை வாடகைக்கு விட்டு இப்படியே சேர்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பூரா ஒரு வீடாக இந்த வீடுகளை கட்டணும். இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். நீங்கள் வந்து எப்படி இது பண்ணலாம். ஆனால் நான் லோன் வாங்கி தான் கட்டினேன். லோன் வாங்குறது எதுக்குன்னா அந்த நேரத்தில் வந்து ஃபண்ட்ஸ் தேவைன்றது லோனும் ஒரு போர்ஷன் போட்டோம். அது க்ரோர்ஸில் போச்சு எஸ்டிமேட்டு, அதில் ஒரு போர்ஷன் லோன் போட்டோம். எங்களுக்கு என்ன எலிஜிபிள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லோன். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கடன் வாங்காமல் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மனசு இருந்தால் போதும், அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லை இன்னைக்கு கடன் வாங்குறது தான் நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், எஃப்எம் ரேடியோவாக இருக்கட்டும், நீங்கள் ரோட்டில் பெரிய ஹோர்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை கடன் வாங்க டெம்ப்ட் பண்ணுற மாதிரியான விளம்பரமாக தான் இருக்கும். ஏதோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக உங்களுக்கு கடன் கொடுக்குற மாதிரி வைக்கிற மாதிரியான இது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ரிஸ்கான விஷயம்தான். ஏன்னா நமக்கு வந்து கட்ட முடியல, சிரமமாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கே எதுவுமே செய்ய முடியாது. அவங்களும் எல்லாமே அந்த சிஸ்டத்தில் ஜாப்ல வேலை பார்க்குறவங்க தான். பேங்க்ல உள்ளவங்களோ அந்த கலெக்ஷன் ஆளுகளையோ யாரையுமே கூட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க எல்லாமே சிஸ்டத்துக்குள்ள இருக்கவங்க. ஒருத்தர் பணம் கட்டலைன்னா என்ன செய்யணுமோ அதை வந்து அவங்களுக்கு அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. இதுல வந்து யாருமே இவர் தப்பு அவர் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வேலையே கிடையாது. பணம் கட்டாதது யார் கட்டாம இருக்காங்களோ அவங்களோட தப்பு. பணத்தை கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு. பணம் கட்டாம இருந்தா எல்லாமே தப்பாவே தான் தெரியும். அதனால கடன் வாங்காம வீடு வாங்குறதுக்கான வழிமுறைகளை கடன் வாங்கும் போதே அதுக்கான ரீபேமெண்ட்டை யோசிச்சிடணும். எப்படி நம்ம இதுக்கு பிளான் பண்ணி ரீபே பண்ண போறோம்னு. நம்மளோட ரெகுலர் ட்ராக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அதில் பணம் வரலன்னாலும் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன, எப்படி அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும், எப்படி அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும், இல்லை க்ளோஸ் பண்ணணும். ஏதாவது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம கையில் வச்சுக்கிட்டு கடன் வாங்கக்கூடிய அமௌண்ட் நமக்கு எவ்வளோ மந்த்லி இன்கமோ அதில் மேக்ஸிமம் 20 to 30% இருக்கணும் இஎம்ஐ. நீங்கள் கட்டக்கூடிய எல்லா இஎம்ஐ, அதுக்காக இதுக்கு மட்டும் 30% இஎம்ஐ வாங்கிட்டு ஏற்கனவே 20% இஎம்ஐ வச்சிருக்கேன்னு அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க கட்டக்கூடிய எல்லா இஎம்ஐயும் சேர்த்து 20% 30% இருந்தா தான் நீங்க அதுல தப்பிச்சு வெளியே வர முடியும். அதுக்கு மேல வாங்கிக்கிட்டே போறீங்கன்னா நீங்க அதுல இருந்து மீளவே முடியாது. ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல 4-5 கல்யாணம் வரும். ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வரணும்னாவே நீங்க குறைஞ்சபட்சம் 4000 5000 வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அப்படின்னும் போது உங்களோட பிளானிங் வந்து அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். அப்படி இல்லாமல் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு 15 லட்சம் கேட்டு போனால் 20 லட்சமே உங்களுக்கு எலிஜிபிள் வருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டீங்கன்னா பின்னாடி சப்போஸ் உங்களால் வந்து அதை ரீபேமெண்ட்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா, வரலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, வந்ததுன்னா சிரமம் உங்களுக்கு தான். அதனால அதை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கடன் வாங்காம எளிமையா வீடு வாங்கலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணணும். பிளான் பண்ணா அது முடிஞ்சிடும். கொஞ்சம் தள்ளி போகும். உடனே வாங்குறது ஒரு 5 வருஷம் தள்ளி போகும். 5 வருஷம் வந்து நீங்க அதை கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அந்த வீடு நீங்க எந்த இதுவுமே இல்லாம உங்களோட ஓன் ஃபண்ட்ல வாங்கிட்டு நிம்மதியா உட்காந்துருக்கணும். இதே கடனை வாங்கி 50 லட்ச ரூபாய் வீட்டுக்கு நீங்க கடன் கட்டினீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல கட்டணும். ரீபேமெண்ட் பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல போகும். அப்ப 50 லட்ச ரூபாய் நீங்க சும்மா கட்டுற மாதிரி 20 வருஷமா அந்த 50 லட்ச ரூபாய் வாங்கினதுக்கு 20 வருஷமா நீங்க கட்டுறதுல அந்த மாதிரி போயிடும்.
இதே நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா எதுவுமே கொடுக்க வேண்டியது. நீங்க எங்க வீடு வாங்குறீங்களோ அங்கேயே நீங்க கேஷ் பேமெண்ட்னு சொன்னீங்க சொல்லி பாருங்க, நீங்க லோனுன்னு சொல்லி பாருங்க, ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை வந்து நான் இந்த இடத்துல வெளியில சொல்றதுக்கு முடியாது. நாங்களே குரூப் ஹவுசிங் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்றதுனால எங்க கிட்ட கேஷ்ல வாங்க வர்றவங்களுக்கு நாங்க நிறைய பெனிஃபிட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். உங்க சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் யாரும் இருந்தாங்கன்னா ஆடிட்டர்ஸ் இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. கேஷ்ல வாங்க போகும்போது நீங்க வேல்யூவை கம்மியா போட்டு ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் வந்து கணக்குல ஈஸியா கொண்டு வந்துடுறதுக்கான வழிகள் இருக்கு. இந்த மாதிரி பார்த்து அவங்க அந்த பில்டரோ இல்லை நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களும் வந்து உங்களுக்கு சில கன்செஷன் கொடுப்பாங்க. நீங்க கேஷ்ல வாங்கும்போது சரி ஒரு 5 லட்ச ரூபா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதே லோன்ல வாங்கும்போது நீங்க ஃபுல் அமௌண்ட், நீங்க 50 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுவீங்க. அவர் 50 லட்ச ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு அவர் டாக்ஸ் கட்டணும். யார் உங்களுக்கு சொத்து விற்கிறாரு? சப்போஸ் நான் சொத்து விற்கிறேன்னு வைங்க, உங்ககிட்ட வாங்கின 50 லட்ச ரூபாய்க்கு நான் 1 வருஷத்துக்குள்ள அந்த பணத்தை வச்சு நான் வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன்னு கணக்குல கொண்டு வரணும். அந்த டாக்ஸ் கிடையாது. அப்படி இல்லை, அந்த பணத்தை நான் சும்மா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த வாங்கின 50 லட்ச ரூபாயில எத்தனை லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்தோட மதிப்பு ஏற்கனவே இருந்துச்சு, அதுக்கு மேல எனக்கு ப்ராஃபிட்னு எவ்வளவு வருதோ அதுக்கு நான் டாக்ஸ் கட்டணும். என்ன ஸ்லாப்ல இருக்குன்னா 20%ல இருந்தா 20%, 30% 30% டாக்ஸ் கட்டணும். இது வந்து எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா இவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டி வருது அப்படின்னு சொல்லி ரேட்டை எதுவுமே குறைக்க மாட்டாங்க. இதே வந்து நீங்க கேஷ் கொடுத்தீங்கன்னா ரேட்டை குறைச்சிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போய் ஒரு இடத்துல வீடு வாங்குற இடத்துல நீங்க வந்து லோனுன்னு சொன்னீங்கன்னா என்ன ரேட்டு, இல்ல நான் கேஷ் கொடுக்குறேன் என்ன ரேட்டு அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுல கடன் வாங்காம வீடு வாங்கறதுக்கான வழிமுறைகளை நம்ம தெரியப்படுத்திருக்கோம். அதுக்கு பிளான் பண்ணி வாங்கிக்கிறது அவங்களோட விருப்பம். ஓகே, நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா ஏத்துக்கலாம், ஏற்புடையது இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். இதை பத்தி நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இன்ஜினியரிங் வாஸ்து குறித்து நான் பேசுறது வேற. இது வந்து எனக்கு பேங்க்ல பேனல்ல இருக்கிற அந்த மேனேஜர்ஸ் இவங்ககிட்ட கேட்டு நான் இன்னும் டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெக்கவரி ப்ராசஸ், இந்த ஹவுசிங் லோன் வாங்கிட்டு ரெக்கவரி நிறைய கால்ஸ் வருது. அவங்க நான் இங்க இந்த மாதிரி பேங்க்ல பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? ஆனா அந்த விஷயங்களையும் வந்து வெளியில தெரியப்படுத்தணும். லோன் வாங்கினவங்க எப்படி சஃபர் ஆகுறாங்கன்றதுக்கான டீடைல்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அடுத்து நான் வீடியோ பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.